அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆச்சு. சென்னையில் டிஎம்கே போச்சு, வெஸ்ட்ல ஏடிஎம்கே போச்சு. ஒரே மாதிரி பிரியல. ஏடிஎம்கேனா ஏடிஎம்கேன்றது மட்டுமே ஓட் ஷேர் ஷிஃப்ட் ஆகல. நான் சென்னையில் செம்சித்தோல நான் சென்னையில் கிட்டத்தட்ட நான் ஒரு 6-8 2 month அந்த 1 இயர்க்கு முன்னாடி நான் யோசிச்சுட்டு இருந்தோம். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், மினிமம் 14th இங்கே 16 தொகுதியில் 14 தொகுதி வந்துடும் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ யாருமே நம்பலை. என்கிட்ட ஒரு ஏடிஎம்கே அட்வொகேட் வந்து கேட்டிருந்தாங்க, அவ்வளோ தொகுதி ஜெயிச்சிருவீங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பார், நீங்கள் பாருங்க, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூப்பிடுங்க அப்படின்னு. அதே மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டாரு. ஆமா, நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க சென்னையில் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல, எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி, இந்த 1 இயர் முன்னாடி இருந்த அந்த வேலை எல்லாமே. அதனாலதான் சென்னையை மெயின் சென்னையை ஃபோக்கஸ் பண்ணால்தான் இங்க இருந்து நிறைய எம்எல்ஏஸ் இங்க ஜெயிச்சாலே மோஸ்ட்லி அந்த காஞ்சிபுரம் அப்படியே இந்த பக்கம் இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிடுச்சு அதில். அதான் சார் கேடிசிசின்னு சொல்லுவோம்ல சார், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை அண்டு செங்கல்பட்டு, அதான் கேடிசிசி. இது அர்பனைஸ்டு. இதோட வந்து நிறைய வந்து இங்கே இருக்கிறாங்க மக்கள். இங்கே நம்ம ஒரு சேஞ்சஸ் கொண்டு போகும்போது இவங்க இங்கே இது போகக்கூடிய மக்கள் வந்து அம்பாசிடர் மாதிரி வில்லேஜஸ் இதுலாம் அவங்க கனெக்ட் ஆகியிருக்காங்க. அந்த பீப்புள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாங்க. இந்த சேஞ்சஸ் வந்து பெரிய அளவில் நடந்தது உண்மைதான். அந்த கான்வர்சேஷன் பெரிய அளவில் நடந்தது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க சோசியல் மீடியாவும் ஓரளவு யூஸ் ஆச்சு. இன்னைக்கு எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு தஞ்சாவூர் போகிறோம் அல்லது ஒரு வேலூரில் போகிறோன்னா அங்கே உட்காந்து வீடியோஸ் பார்க்கும்போது, நம்ம பஸ்ஸில் போகும்போது இதில் போகும்போதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவங்க உட்காந்து அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. தள்ளும்போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் வந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட், யூத் பிளேட் அ வைட்டல் ரோல். உமன் அது பெரிய அளவில், எம்ஜிஆருக்கும் அதுதான், இவருக்கும் அதுதான் நடந்தது. உமன்னா இவங்கெல்லாம் 30-30ங்கிறாங்க. கிடையவே கிடையாது. உமன் கட்டிங் 18லேருந்து ஆரம்பிச்சு இட் கோஸ் அப் டு 45. அவர் 30 இயர்ஸாக வந்து அவரோட ட்ரீம் பாயாக பார்த்தவங்கலாம் இருக்காங்க. 35, 45 இயரில் இருக்கவங்கள கூட இவரை வந்து தளபதி வந்து ட்ரீம் பாயாக பார்த்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த இது மாற்றத்தில் வந்து பெண்களோட மாற்றத்தை வந்து ரொம்ப பேர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அதெல்லாம் என்னமோ ஜென்ஜி மட்டும்தான் அல்லது 30 கீழே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. பெண்கள் வந்த மீட்டிங் வந்த பீப்புளையும் நான் பார்த்தேன். அவங்களாம் மிடில் ஏஜில் இருக்கவங்க, ஒரு 40, 45, 50லாம் வந்து வர்றாங்க. 6 மணி நேரம் வந்து வெறும் தண்ணியை குடிச்சிட்டு நின்னாங்க சார். தஞ்சாவூரில், திருவாரூரில் நான் பார்த்ததை சொல்கிறேன். வெறும் தண்ணியை குடிச்சிட்டு நின்னாங்க. அவங்களாம் மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய உமன். அவங்களோட குழந்தைகள்லாம் காலேஜில் படிக்கக்கூடிய பசங்கள்லாம் காலேஜுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னவங்களெல்லாம் நான் பார்த்தேன். சில பேரில் இன்டர்வியூ பண்ணதை சொல்கிறேன். ஸோ இந்த சேஞ்சஸ். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு நீங்கள் சொன்னீங்களே, கடைசி நாள் தான் வந்து ஏடிஎம்கே அடித்தார் அப்படின்னு சொல்லி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி சார். அது ஒரு கிளவர் ஸ்ட்ராட்டஜி. அந்த லாஸ்ட் டே ஆஃப் கேம்பெயின் அன்னைக்கு ஏடிஎம்கே அடிச்சது. அதுக்கப்புறம் அவங்க ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதை ஒரு வாய்ப்பே கொடுக்காம அடிக்கிறது, அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் அவர் பயன்படுத்தினார். இட்ஸ் அ வெல் திஸ் ஒன் பிளேடு திஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ரோல் கூட அதில் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பேசுங்க. ஆக்சுவலி இப்போ இங்க கொடுக்கும் போது அளந்துட்டாரு மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலையே அதுல. இப்பதான் பாக்குறேன். இப்பதான் அவங்க இந்த எம்பி ஜோதிமணி இருக்கிறாங்களே, பணியானை கொடுக்கும்போது அவர் கொஞ்சம் அழுதுதான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன திரும்ப இன்னைக்குதான் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. ஊட்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. திரும்ப ஏதாவது சொன்னாலே அதுக்கு ரெடியா இருக்கானுங்க எல்லாரும். பாவம் அவர் இப்ப விஜயகாந்த் மாதிரி மாத்திட்டு இருக்கானுங்க அவரை. ஆக்சுவலா அப்படி ஒரு ப்ராஜெக்டே போயிட்டு நடக்குதுன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வன்னியரசு கடுப்பாயி டிவிக்குள்ள ஜாயின் பண்ண போறாரு பாருங்க இவர் பண்ற இதுல. யாரு வன்னியரசா? ஆமா. இந்த கருத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல தோழர்களே. இதுக்கும் இந்த ஸ்பேஸ்க்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவ்வளவுதான், எங்களை விட்டுருங்க ஐயா. ஏன் இந்த கருத்துல உங்களுக்கு இவ்வளவு ஒரு இல்ல அந்த கருத்துக்கு நாங்க உடன்பட வரல, அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற ஒரு கொள்கை இருக்கு. அதுல இருந்தெல்லாம் அவங்க ஈஸியா வெளியில வர மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க இன்னைக்கு குஜிலி மஸ் எப்படி இருந்தது அதை சொல்லுங்க எல்லாம். நீங்க நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. இருக்கிறதுலே வேட்டைக்காரங்க தான் ப்ரோ நல்லா இருந்தது.
நமனக்கில் அதாவது நான் வெளிநாட்டுக்கு ஒருத்தர் அப்படின்னு சொன்னோம். அது நான் யாரை சொல்லணும்னு நினைக்காதீங்க. அவர் மேல எனக்கு தனி பாசம் இருக்கு. நான் சொன்னது சிங்கப்பூர் அப்படின்னாரு. பயங்கரம். அந்த லைவ் மட்டுமே 1,83,000 பேர் கிட்ட பார்த்துருக்காங்க. இந்த லைவ் அந்த ஸ்பீச் மட்டும் ஒரு டிவிகே சேனல்ல மட்டும். இப்போ கம்ப்ளீட்டா மொத்த சேனல்ல இது பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3,00,000 பேர் 4,00,000 பேர் லைவ் மட்டுமே பார்த்துருப்பாங்க அதுல. ப்ரோ இதுக்கே அப்படின்றீங்க, அன்னைக்கு சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட 15 கோடி பேர் பார்த்துருக்காங்க டோட்டலா. இது இன்னும் பண்ணா விட்டு பாருங்க, போயிட்டே இருக்கும். வரும் நீ 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 போக போக நிறைய போகும் யூஸ் எல்லாம். இதுல வேற இங்க ஏசியா நெட்ல எல்லாம் வந்து இந்த தமிழ் ஸ்பீச்சை போட்டிருக்காங்க, அவனுக்கு ஒரு மைலேஜ் ஏறும்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோ நியூஸ் 3 சேனல்ல லட்சம் வெளிய ரொம்ப கம்மி விடுறது. ப்ரோ. ஆ? 3 லட்சம் கம்மி ப்ரோ. பாலிமர்ல மட்டுமே அது வந்து நிறைய லைவ் போட்டிருந்தாங்க. நீங்க அதை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். லைவ்ல ஐயா போனீங்கன்னா ஒரு 5-6 லைவ் ஐயா போட்டிருப்பாங்க. பாலிமர் நியூஸ் சேனலுக்கெல்லாம் வருமானத்துக்கு தாங்க அவனுங்களை, அதனாலதாங்க அதான் வெளியே அனுப்பிச்சு அதான் விட்டானுங்க. சொல்றேன். டோட்டலா சொல்றேன். அது எனக்கு தெரிஞ்சு 1 மில்லியன் தாண்டி போயிருக்கும் எல்லா சேனலையும் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா. லைவ் பார்த்தது. மேபி இருக்கலாம், 1 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்கலாம். சம்ஷீர் ப்ரோ இந்த ஏன்னா இது புதிய தலைமுறையிலயும் நிறைய ஏன் ப்ரோ சம்ஷீர் ப்ரோ இந்த 25% ஹைக் பண்ணாங்களா டாஸ்மாக்ல, பாரதி என்ன சொன்னாரு? புரியல. 25% ஹைக் பண்ணாங்களா டாஸ்மார்க்ல, ஆமா, அதுக்கு பாரதி எதுவும் சொல்லலையா? பாரதி எங்க சங்கம் கிடையாதுங்க இல்ல நண்பர்களே. எங்க அவர் சங்கம் பொதுவா வந்து போராட்டத்துக்கு சிஐடியு. வருவார்ல, போராட்டத்துக்கு இது பண்ணுவார்ல. நண்பர்களே, அவர் வந்து அவர் தொழிற்சங்க தலைவர். அவரோட தொழிற்சங்கம் என்ன முடிவு எடுத்திருக்குன்னு அவர் தான் சொல்லணும். ஆனா பொதுவா நாங்க சொல்லவே வந்து இல்ல. சிஐடியு டாஸ்மார்க் ஊழியர் சங்கம், நாங்க வந்து இந்த ஹைக்கை வரவேற்கிறோம். ஓகே, நன்றி, வணக்கம். அதான் சொல்லிட்டாரு, அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு முடிச்சிட்டாரு ஒரே இதுல. நம்மளும் அவ்வளவுதான், அதை ஏன்னா அவர் அவரு கேட்கறது. டபுள் ஸ்டாண்டு சதீஷ். அவரு டபுள் ஸ்டாண்டு. அந்த நான் இருக்கும்போது அந்த இங்க நடந்ததுல சென்னையில ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது என்னடா நல்ல மனுஷனா இருக்காருன்னு பார்த்தா, லாஸ்ட் எலெக்ஷன் அன்னைக்கு போயிட்டு உங்களுக்கு நாங்க ஃபுல் சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி கடைசியில போய் நிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்கவே உனக்கு இவ்வளோ நாள் இது பண்ணானுங்க, இவனுக்கு தான் பண்ணானுங்க, அவனுக்கிட்டே போயிட்டு நீ ஆதரவு தரேன்னா எப்படிப்பட்ட கேடு கட்டவனா இருப்ப? சம்சி இப்போ ஒரு கேள்வி. அதுல வந்து அவரு குறிப்பிட்டமா என்ன சொன்னாருன்னா, அந்த ₹10 வந்து நாங்க கண்டிப்பா வாங்குவோம். நீங்க யார் கேட்கறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. அது தப்பு தானே ஹைக்குக்கு பிறகும். அதாவது எம்ஆர்பியை விட அதிகமா வாங்குவேன் அப்படின்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. அதுக்கு பேரே வந்து மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸுக்கு மேல ஒரு பொருளை விற்பது என்பது கிரிமினல் அஃபென்ஸ். அப்ப அவர் வந்து கிரிமினலா நான் அஃபென்ஸ் பண்ண போறேன்னு சொல்றதா தான் அர்த்தம். அதுல என்ன பிரச்சனை இருக்கு, அது ஏன் வாங்கப்படுது, அதுல என்ன நிர்வாக ரீதியா என்ன சிரமம் இருக்கு, அதை அரசு எப்படி தலையீடு செய்யணும் அப்படிங்கறதான் ஒரு தொழிற்சங்கம் பேசணுமே தவிர, நான் விற்பேன் நான் வாங்குவேன்னு சொல்றதுக்கு தட் இஸ் நாட் அவர். அது என்ன சொல்றது, எனக்கு ஒத்து போற இல்ல ஒரு சம்சீர் தோழர், இப்போ வார்த்தை கிடையாது. மொத்த பேர் இப்போ யார் யாரெல்லாம் வாங்குறானோ அவனை சஸ்பெண்ட் பண்ணி விட்டா வந்து இவனுங்க வந்து பேசுறானுங்களே. அப்ப இந்த தப்பை இப்ப சரி பண்றதுக்கு இந்த வழி தானே எடுக்க முடியும், வேற என்ன வழி எடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்களேன் அதுல. இல்ல அதான் சஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதை வந்து பெட்டரா ஏதாவது ஒரு பேசி புரிய வச்சு தொழிற்சங்கங்களை வச்சு கூட்டம் நடத்தி. அதுதான் சம்சித் தோழர், அவங்க வந்து இல்ல ப்ரோ. பேசுறதுக்கு ரெடி தான். மினிஸ்டர் வந்து பேச ரெடி தான். பட் இவங்க சொல்றது நான் கம்பல்சரி ₹10 வாங்குவேன். ஏன்னா இல்ல எனக்கு அதாவது வந்து அந்த மாதிரி வந்து பாரதி சொல்றாருன்னா பாரதியோட தனிப்பட்ட கருத்தா இல்ல இல்ல எல்லா பாரதியோட ஊழியர்களோட தனிப்பட்ட கருத்தா? கருத்துல அது பின்னாடி இருக்கவங்க வந்து அந்த எம்ப்ளாயிஸ் தானே. அப்ப அவங்களோட கருத்து அதுதான் மூலமா சொல்றேன் தான் தோழர். அது பேசுவாங்க. அந்த தொழிற்சங்கத்துல இருக்க எம்ப்ளாயிஸோட கருத்து தானே. ம் நீங்க எவ்வளவு தொழிலாளர்கள் இருக்காங்க, எவ்வளவு சங்கங்கள் இருக்கு, சங்கம் இல்லாத தொழிலாளர்கள் இருக்காங்க. அதனால இப்ப நீங்க சொல்ற மாதிரி சஸ்பெண்ட் பண்றது மற்றது வந்து ஒரு ஒரு அரசு நடவடிக்கை தான். ஆனாலுமே அவ்வளவு தூரம் ஹார்ஷா பண்ண வேண்டியதில்லை. இன்னும் கன்வின்சிங்கா பண்ற மெத்தட் இருந்தா பண்ணணும்ன்றேன் நானு. இல்ல ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இல்ல ப்ரோ, பாதிக்கப்பட சேலரி போறது வந்து ஒரு இன்க்ரீஸ் தொழிலாளர் தான். பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க ப்ரோ. 25% இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க 10ல தானே வாங்குறாங்க. அது 25% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை இன்க்ரீஸ் இல்ல பண்ணதுக்கு அது அப்புறம் அவங்க வாங்கினாங்கன்னா மோஸ்ட்லி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா, அந்த இது வந்தோடனே ஹைக் வந்தோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம். இப்போதைக்கு எதுவும் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சேலரி 10ல தானே அவங்க சொல்றது ரீசன். இல்ல அதான் நான் திரும்பவும் சொல்றேன். மார்க்கெட் அதாவது வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸை விட அதிகமா விற்கிறது எந்த பொருளா இருந்தாலும் அது தப்பு ஃபர்ஸ்ட். ஸோ அது வந்து அதுல என்ன பிரச்சனை, அந்த ₹10 ஏன் வாங்குறேன்? இப்போ வந்து பல பேர் என்ன சொல்றாங்க, கரண்ட் பில் நாங்க தான் கட்டுறோம், அந்த இடத்துக்கு நாங்க தான் வாடகை கொடுக்குறோம், இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரியான நிர்வாக செலவை அரசு ஏத்துக்கிறேன்னு சொல்லுது.
நியாயப்படி ஊழியர்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆர்குமெண்ட் இன்வாலிட். எது 10 ரூபா வாங்குறது சரிங்கிற ஆர்குமெண்ட் இன்வாலிட். அப்படியே இருந்தாலும் நீ அரசுக்கிட்ட டிமாண்ட் பண்ணாம மக்கள்கிட்ட வாங்க. நாளைக்கு டாஸ்மார்க்கு எவனோ குடிக்கிறவனோட பிரச்சனைன்னா நாளைக்கு வந்து வேற ஒரு துறையில, அரசு துறையில, கூட்டுறவு சங்கத்துல வந்து நானும் இப்படி வாங்குவேன், பில்லுக்கு மேல 10 ரூபா வாங்குவேன், 20 ரூபா வாங்குவேன் அப்படின்னு போயின்னா ஏத்துக்க முடியுமா பொதுமக்களால? அப்ப அரசு நிர்ணயித்திருக்க விலை கட்டமைப்புக்குள்ள இருந்து தான் செயல்படணும். அது தனியார் அரசு எல்லாத்துக்கும் பொருந்தும். இதுதான் சிஐடி தலைவரோட பேசும்போது அவங்க தான் சொன்னாங்க. நாம வந்து எம்ஆர்பி விட அதிகமா விலை வாங்குறத நியாயப்படுத்த முடியாது. ஆனா இந்த மாதிரியான சிரமங்களை அரசு செட்டில் பண்ணணும் அப்படிங்கறத சிஐடியோட நிலைப்பாடு நண்பர்களே. இல்ல இப்ப இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம்ல சம்ஷீர் தோழர். இப்ப நான் வந்து 10 ரூபா வாங்கல. எனக்கு எவ்வளவு தூரம் நான் இப்ப இருந்து 10 ரூபா வாங்கல. எனக்கு சேலரி ஹைக் பண்ணி கொடுங்க. எனக்கு இருக்க ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி கொடுங்கன்னு அவங்க கேட்கலாம்ல. ஆமா, அதுதான் கேட்கணும். அப்படிதான் கேட்டிருக்கோம் நாங்க. இல்ல அததான் கேட்கல. சிஐடியு சங்கம் வந்து இந்த பண்ண ஹைக்க அவங்க ஒத்துக்கல. ஆக்சுவலி அவங்க வந்து அது ஏமாற்றம் அளிக்கிறது. ஏன்னா எங்களோட டிஸ்கஷனே எங்க கூட வைக்காம நீங்க இந்த ஹைக்கு இது பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ப்ராப்ளம் இங்க இருக்கு. ஆனா அதை நீங்க அட்ரஸ் பண்ணாம வெறும் சம்பளம் உயர்வா பார்த்து எங்களுக்கு கொடுத்தது வந்து நாங்க அக்செப்ட் பண்ணலன்னு தான் சொல்லியிருக்காரு பேசிக்கலி. அதுதான் அது சிஐடியோட லாஸ்ட் ஸ்டான்ஸா நான் பார்த்தது. அது நம்ம டாஸ்மாக் ஊழியர் பேசுங்க. டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம்னு சொல்லி அந்த 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 சிஐடி கீழே வர சங்கத்தோட ஸ்டான்ஸ் இதுதான் அந்த ஹைக் பொறுத்த வரைக்கும். இல்ல இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இப்ப அவங்க கிட்ட கூப்பிட்டு பேசல ரைட்டு. இப்ப சொல்லி இவ்வளவு நாள் கழிச்சு எதுவுமே ஒரு முன்னெடுப்பு எடுக்காம இருக்கிறாங்களே. இப்ப கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருச்சு 25%. அவங்க எதுவுமே இப்ப பண்ணாதப்ப நிறைய ப்ரொட்டஸ்ட் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 25% ஹைக் பண்ணியாச்சு. ஸோ இதுல இருக்க குளறுபடிக்கு சரி பண்ணலாம் அப்படின்னா அடுத்து அவங்க தானே முன்னாடி வரணும். கவர்மெண்ட் அவங்க சைடு முன்னாடி வந்துட்டாங்க. கரூர் கம்பெனிக்காரர் விட மாட்டாரு அவங்க bro. தான் முன்னாடி வரணும்னா அவங்க தானே தூண்டி விடுறது. அவங்க தான் முன்னாடி வரணும்னா என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல இப்ப 25% ஹைக் வந்து கவர்மெண்டா இது பண்ணிருச்சு. சரிங்களா? இப்ப வந்து உங்க சைடுல என்ன ப்ராப்ளம் இருக்குதுங்கிறத அட்ரஸ் பண்றதுக்கு அவங்க சைடுல இருந்து வரணும்ல. இப்போ கூபாரதி என்ன பண்ணாரு, 10 ரூபா வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எங்களுக்கு ஏதாவது பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணி 25% ஹைக் பண்ணிருக்கு. இருக்கிற ப்ராப்ளம் பத்தி பேசலாம். அடுத்து அவங்க வந்து பேசாம இருக்கிறாங்க. அதான் கேக்குறேன். இல்ல நான் அந்த அறிக்கையிலேயே கிளியரா போட்டிருக்கு. அரசு இந்த தொகுப்பு ஊதிய உயர்வை மறுபரிசீலனை செய்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அடிப்படை சம்பளத்துடன் கூடி காலமுறை ஊதியம் வழங்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. லைக் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க வரலங்கிறது நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும், ஊதிய உயர்வுல முழு உடன்பாடு இல்ல, இதெல்லாம் கரெக்ட். எம்ஆர்பிக்கு மேல 10 ரூபா வாங்குவோம் நீங்க சொல்லிருக்காங்களா சிஐடில? அதெல்லாம் அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்ல இல்ல ஆனா கூபாரதி வந்து இப்ப வந்து ஹைக் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்லாம் நடந்துட்டு இருக்கப்ப அது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சரியா 10 ரூபா வாங்கதான் செய்வாங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் ஒரு பேட்டியிலே சொன்னாரு. இல்ல அவர் அப்படி எல்லாம் சொல்லல. அவர் வந்து நீங்க இஷ்யூ அட்ரஸ் பண்ணாம எங்களை மட்டும் நீங்க நிறுத்துன்னு சொன்னீங்கன்னா அவர் சொன்னதோட நிலைப்பாடு வந்து ஒரு கோவத்தின் வெளிப்பாடு. அது வந்து ஒரு ஸ்டான்ஸ்லாம் இல்ல. அவருக்கு வந்து அந்த அவரோட பிரச்சனைகள், அந்த சங்கத் சொல்ற பிரச்சனைகள், இந்த ஊழியரோட பிரச்சனைகள் இது பண்ணனால சொன்ன அந்த விஷயம் அது என்னமோ ஒரு அபிஷியல் ஸ்டான்ஸ் மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கூடாதுங்கிறது என்னோட இது பேசிக்கலி. சீரியஸ்காரா போயிட்டு ஏதோ விளையாடிட்டு இருக்கீங்க, விளையாண்டுவாங்க. நாங்க எங்க இல்ல விளையாடுறோம்? ஏதோ சத்தம் கேக்குது பக்கத்துல. ஓ இங்க சொல்றீங்களா? ஆமா பசங்களோட இல்ல வந்துடுறேன் 5 minutes. ஓகே ப்ரோ, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ வந்துட்டு அந்த ஒரு கோர்ட்டு வந்து ஸ்டே கொடுத்துருக்குல எலெக்ஷனுக்கு, பை எலெக்ஷனுக்கு, அதில் என்ன 5 தொகுதி மட்டும் தான் சொல்லியிருக்கு. எனக்கு புரியல. திருச்சிக்குள்ள கூட சேர்த்து 7 தொகுதி வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல அது 5 தொகுதியிலையும் அந்த தேர்தல் வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சிரு செல்லாதுன்னு சொல்லி வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால அங்க தேர்தல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. திருச்சிக்குள்ளேயும் வழக்கு இருக்கா? ஆமாமா, இனிகோ எரிதராஜ் போட்டிருக்காரு ஆக்சுவலா. இருக்காது. ஆமா, சம்ஷேர்புரம் திருச்சி கிழக்குல இருக்கு. இனிகோ எரிதராஜ் போட்டிருக்காரு வழக்கு.
என்னையா என்ன வந்து சிரிப்பு ஜெயிக்க சொல்லுங்க, பண்ணிருக்காங்க. 2வது ஜெயிக்க. அது ஒரு டம்மி வழக்கு ப்ரோ. அவர் ரிசைன் பண்ணதுனால 2வது வந்து என்ன வந்து அதுதான் எம்எல்ஏவா என்ன ஜெயிக்க சொல்றாரு ப்ரோ. என்ன வந்து நீங்க ஜெயிக்கிறதா அறிவிக்கணும், தேர்தல் கமிஷனுக்கு இது பண்ணி வச்சிருக்கோம். அந்த கேஸ் தான் அது, வேற எந்த கேஸ் இல்ல. இதுல வந்து தெம்பு இல்ல இருந்தா திராணி எனக்கு என்ன இருந்தாலும் டவுட்னா, பேச்சு வரும். இப்ப 5 தொகுதியிலையும் இடைத்தேர்தல் வரும்னு தெரிஞ்சு 5 அந்த வழக்க போட்டிருக்கானுங்க. முடிஞ்ச அளவுக்கு லேட் பண்றதுக்கு சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை இதை உனக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதானே? அதே வழக்கு தான் 31ஆம் தேதி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட்னா அந்த வழக்க வந்து 31ஆம் தேதி வரையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அது அவ்வளோதான். அந்த டேட் வரை தான் வேலிடு. அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பு இல்ல அதுக்கு என்ன இது வருதோ அது முடிஞ்சிரும் அது. அது ரொம்ப பெருசாலாம் கிடையாது. சும்மா இன்னைக்கு பேசுவானுங்க அதில, பாத்தியா இது பண்ணாங்க பாத்தியான்னுவானுங்க அதில. இத வச்சு உருட்டுவானுங்க இந்த கொத்தடிமைங்க. சன்னி இல்ல ஐயா நியூஸ்ல செந்தில் பாலாஜி ஏதோ நரேட்டிவ் உங்களுக்கு செட் பதில் பண்ணுவாங்க ப்ரோ. சொல்லியிருக்காரு. என்ன சம்சி தோழர்? ஐயா இருங்க ஒரே நிமிஷம். செந்தில் பாலாஜி ஏதோ உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஏதாவது கருத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவன வெளிய வர ரொம்ப சொல்லுங்க. சுவாரஸ்யம் இல்லாம போகுது ஸ்பேஸ். சம்சீர் அவன ஃபர்ஸ்ட் வெளிய வந்து அவனுக்கு இது பண்ண சொல்லுங்க. அப்புறம் பேசிட்டு சரி, அவனுக்கு நான் கான்வர்சேஷன் பாதியிலே போயிட்டேன். திரும்ப விட்டதுல இருந்து ஆரம்பிப்போம் வாங்க. இப்பதான் இர்ரா செந்தில் பாலாஜி வந்திருக்காராம் பொறுப்பா அந்த பேசுறதுக்கு. டிஎஸ்பி செந்தில் வந்திருக்காரு, பாலாஜி அவர்கிட்ட அதுல பேசிட்டு போலாம். அதுல வந்து சரி. என் உயிருக்கு நிகரான கரும் மக்களின் நலனுக்காக அப்படின்னு ஒரு லைனை போட்டிருக்காரு பாத்தீங்களா? படிச்ச உடனே எனக்கு மனசே கேட்கல. டேய் ஏன்டா அப்படி நடிக்கிற அப்படின்ற மாதிரி தான். யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏன் ப்ரோ படிச்சு பாத்தீங்களா? தேர்தல் நிற்கும் போது கோயம்புத்தூர் போனாரு? உயிருக்கு நிகரான மக்கள் இல்ல, இல்ல அப்புறம் இல்ல ப்ரோ, கோயம்புத்தூர் இப்ப போனாரு? அது கீழே கமெண்ட் போடுவாங்க. வேர் இஸ் யுவர் ப்ரோ, கம் இன் போலீஸ் ஸ்டேஷன், கம் இன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி போட்டா எப்படி இருக்கும் அவன? அப்படிதான் போடுவானுங்க பசங்க. சம்சீர் ஊரே ரெண்டு பட்டு கிடக்குது, சந்து உலகமே. நீங்க உட்காந்து ஜாலி பண்ணின்னு இருக்கேன். இப்ப கூட போயிட்டு வெஞ்சர் கிட்ட பேசிட்டு வரேன். விசிகாவும் வெஞ்சர் டீமும் யுத்தத்துல இறங்கியிருக்காங்க. என்ன யுத்தம் நேத்துல இருந்து நடக்குது அந்த கிளப் ஹவுஸ் யுத்தம். ஐயா? அதாவது இங்க பாரு விஜிலாண்டி, நமக்கு சம்பந்தம் இல்லாத சண்டைகளை நம்ம தலையிடக்கூடாது. அதாவது நான் ஏன் வந்து இந்த மாதிரி டிவி கேஸ் நம்ம ஒக்க பண்ணிட்டான் உள்ள போனவன. இப்போ நான் இந்த மாதிரி ஸ்பேஸ்ல இருந்தேன்னா அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு என்ன போட்டு அடிக்கிறேங்கிற பேர்ல எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதனால அவங்களை ட்ரிகர் பண்றதுக்காக வந்து இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கேன் நானு. என்னையே மொக்க பண்ணிட்டான். சம்சீர் உங்களுக்கு ஒரு எலிவேட் ராவுத்தர் பண்றாங்க மெசேஜுக்கு வேற விடுங்க. ரிப்ளை பண்ண மாட்டாங்கறான். விஜில் ப்ரோ, ராவுத்தர் ரிப்ளை விஜில் பண்ணிட்டோம். ப்ரோ, நீங்க இங்க பாருங்க, அன்வான்டான ட்விட்டுக்கு ரிப்ளை, அதே மாதிரி அன்வான்டான ஸ்பேஸுக்கு உள்ள போய் நீங்க போய் பதில் கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் கட் ஆஃப் பண்ணிருங்க. ஐயா அது உங்களோட எனக்கு இல்ல அது ஊப்பி வந்து ரெக்கார்ட் நான் பண்றதை வந்து நம்ம நினைச்சாலே பையன் ஒருத்தனுக்காக போனேன். விஜிலே அவன் இரு இல்லன்னு விஜிலே சாதிக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. ரெக்கார்ட் பண்றதை நினைச்சாலே சரி, இவனுக்கு என்ன ரெக்கார்ட் பண்றாங்க, நம்ம இனிமேல் ஜாலியாவே பேச முடியாது போல் இருக்கு நினைச்சுன்னு இருந்தேன். இதுல என்னடானா இன்னைக்கு காலையில ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தோன்னே எனக்கு பகீல் ஆயிடுச்சு. என்னடா இது, அதுல எல்லாமே இருக்கும். ஐயோ எல்லா ஸ்பேஸ் நம்ம ஸ்பேஸ் கிடையாது, அவனுக்கு ஸ்பேஸும் வரும். வச்சிருக்கான். ஒரு வாட்டி இவரு தளபதியும் அந்த ஃபேமிலி இஷ்யூ ஆகி இதுவாச்சுல, அந்த கோர்ட் கேஸ் அப்பெல்லாம் வெளியே வந்தது. அப்போ நானு மான்ஸ்டர் எல்லாம் ஸ்பேஸ்ல பேசின்னு இருக்கும் போது என்ன போட்டிருந்தான், மான்ஸ்டர் ஹோஸ்ட் நான் ஹோஸ்ட், அந்த நடிகை அந்நியத்துக்கிட்ட தாவாவினர் அப்படின்னு சொல்லி டைட்டில போட்டு ஓட்டின்னு இருக்கான். எனக்கு டிஎம் வருது, என்ன கார்டு ஸ்ட்ரீம் பண்றாங்க பாரு. லைவ் ஸ்ட்ரீம் பண்ணனும்னா ஸ்ட்ரீம் யார்டுன்னு ஒரு இது வாங்கணும். அது ஸ்ட்ரீம் யார்டோ லைக் அந்த மாதிரி வந்து ஒரு பெய்டு ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணணும். அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஸ்பேசஸ் லைவ் பண்ணி அவனுக்கு யூடியூப்ல என்ன ரெவன்யூ ஜெனரேட் பண்ண போறான் எனக்கு புரியல. யாரா 12 பேர் பாக்குறாங்களே. இந்த படத்துல வரும்ல, ரமணா படத்துல வர மாதிரி எவர்ரா நீனும், எனக்கே உன்னை பார்க்கணும் இருக்கு. இல்ல அவன் வந்து பாப்பாங்க. இப்போ நம்ம இதுல பேசுற போது நம்ம ஏதோ ஒரு கண்டென்ட் மிஸ் ஆயிடுச்சு, ஐயோ இதை தூக்கணுமே அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த போய் பார்ப்போம்ல, அவன் ஸ்பேஸ் எப்பவுமே அவனுக்கு ஹோஸ்ட் ஆகினே இருக்கும், அந்த இதுல போட்டுனே இருப்பான். அதுல போய் எடுத்துக்கலாம். இப்போ அவனுக்கு பேசுனது ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படுதுன்னா அந்த இதுல போய் எடுத்துக்கலாம். அது மாதிரி அது ஒரு பேங்க். அது எப்ப வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீம் பண்றீங்களா? பிரைவசி மீறல் வராதா? பிரைவசி மீறல் வராதா? பிரைவசி வயலேஷன் தானே இது. இது வந்து இப்ப இந்த ஹோஸ்ட் இருக்காருன்னு, இந்த ஹோஸ்ட் வந்து இந்த ஸ்பேஸ் ரெக்கார்ட் பண்றாருன்னா இது அவரோட இது, ஓகே அவர் பண்றாருன்னு விட்டுறலாம். நம்மளுமே இது ரெக்கார்டிகல் செஷன் நான் ரெக்கார்டிகல் செஷன் விருப்பப்பட்டு வருவோம், வராம போவோம். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம டிபி வருது, நம்ம ஆடியோ வருது, இத ரெக்கார்ட் பண்ணி அவங்க எடுக்கிறாங்களே, அது வந்து
எப்படி அது அது லீகலா அது? அதுல என் வாய்ஸும் என் டிபியும் தெரியுது. நீ இப்போ எதுவும் சம்சீர் வாய்ஸ் தெரியுது. தப்பாவோ இல்ல எதுவும் அகைன்ஸ்டாவோ எதுவும் பேசாம இருக்கிற வரைக்கும் அது லீகல். ஏதாவது தப்பாவோ அட யாருக்கு எதிராக கருத்தை ஓ எது நேத்து விஜயராகவன் எப்படி திட்டுவான் அப்படின்னு சொல்லி திட்டினயா, அந்த திட்டினதை மட்டும் கட் பண்ணி எடுத்து எங்க அண்ணன் குத்தூசிய நானே திட்டுற மாதிரி போட்டு இல்ல விட்டானயா. விஜில போட்டிருக்காங்க. அவனுக்கு எந்த அளவுக்கு வெட்டியா இருக்கிறானுங்கன்னா நம்ம ஃபன்னா பேசுறதும் கூட எடுத்து போட்டு என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. என்னடா இப்படி பேசுறீங்கன்ற மாதிரி எடுத்துக்கிறானுங்க. நேத்து 2-3 ட்வீட் பார்த்தேன் அந்த மாதிரி. நீ குத்துசி திட்டினது ஒண்ணு, அப்புறம் ஒருத்தன் ஏதோ டாபிக் என்னடா இப்படி எல்லாம் டாபிக் போட்டு பேசிட்டு இருக்கு. டேய் எனக்கு புரியல, என்ன சமூக நீதி, அப்புறம் வந்து என்ன சொல்றது, திராவிடமும் கேபிட்டலிசமும் கம்யூனிசமும் மிக்ஸ் பண்ணி திராவிட மால் எல்லாம் பேசிக்கிட்டு தக்காளி இங்க உட்காந்து என்னடா ஸ்பேஸ்ல எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்கிற மாதிரி இருக்கு. அவனை நினைச்சா ரொம்ப உண்மையாலுமே தே ஆர் வெரி பெத்தண்டிக் கண்டிஷன்ஸ் நண்பர்களே, வெரி பெத்தண்டிக். இல்ல அவங்களுக்கு அரசியல் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப. எப்படி அதை கட் பண்ணி எடுக்கிறானுங்க கரெக்டா, அது மட்டும் தான் தெரியல. என்னதான் எப்படி அது அது மட்டும் சொல்லவே மாட்டான் கார்த்தி. இல்ல எப்படி இல்ல கட் இல்ல பண்ணி நானும் ஒரு எடுக்கிறதா மீம் ஓடி இறக்க போயிட்டேன். போறேன். ஊபி ஸ்பேஸ்ல எல்லாம் போய் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி வேணுங்கிற பிட் எடுத்து கட் பண்ணி ஒட்ட சொல்றேன். இல்ல சம்சீர் இப்போ 10 நிமிஷம் ரெக்கார்டு பண்றோமா, வெறுப்பாய் நம்மளே ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுறோம். இல்ல இவனுங்க விஜில எப்படி அதை பண்றானுங்க? நானே ஏற்கனவே 128 GB தான் வச்சிருக்கேன். உனக்கு ஐபோன்ல வந்து நம்ம யூஸ் பண்ற ஆப்ஸுக்கே 100 GB எடுத்துருது. இது 28 GB தான் போட்டோ வீடியோ வச்சிருக்கேன். நான் ரெக்கார்ட் பண்ணேன். கவலை கிடந்தா விடுங்க. ஆண்ட்ராய்டு எங்களுக்கே தவிக்கிறோம், ஐபோன்லாம் ரொம்ப கஷ்டம் தான். அவனுக்கு இது வேற எதுவும் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லாம் வச்சிருக்கானுங்களாமே. விஜில இதுல பிரச்சனை என்ன தெரியுமா விஜில, லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் பிளஸ் நல்லா லார்ஜ் ஸ்பேஸ் எல்லாம் வேணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வந்துட்டு ப்ரோமோட் பண்றானுங்க அப்படின்னா எந்த லெவல்ல இருக்கிறானுங்க அப்போ? அதுவும் அந்த ஏன் சம்சீர் 12 ப்ரோ? வியூஸ்க்காகவா? 12 வியூஸ்க்காக ஒருத்தன் இவ்வளவு கஷ்டப்படுறானப்பா. அன்னைக்கு நான் போறேன் ஒரு ஆடியோ எடுக்கலான்ட்டு பார்த்தா 12 வியூஸ் தான் போயிருக்கு. 12 வியூஸ்க்குலாம் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாதுல. ஆகாதா? உள்ள வந்தாங்க 12 வியூஸ்க்குலாம் ஆகாது. ஏன்டா டே? ஆனா ஒண்ணு நடந்திருக்கு விஜில. நான் தான் இதை ஆரம்பிச்சு வச்சேன். திமுக காரங்க அபியூஸ் பண்றது வந்து டிஆர்பி ராஜாவே சப்போர்ட் பண்றாருன்னு ஒரு ஸ்பேஸ் நடத்தி அவனெல்லாம் ஐசோலேட் பண்ணுங்கன்னு. ஆனா வந்து உண்மையாலுமே அவனுக்கு கேங்க்ல ஐசோலேட் ஆயிட்டானுங்க. அவனுங்க மாபெரும் இரு அணியா இருக்கு, மொத்தம் 3 அணி. ஒண்ணு வந்து அபியூசர் பேந்தருக்கு எதிராக அபியூஸ் பண்ணாத இயக்கம்னு சொல்லி அதை விட டபுள் மடங்கா அபியூஸ் பண்ற கேங்கு இந்த பக்கம். இதுக்கு நடுவுல குறுக்க மறுக்க ஓடுறவர் தான் நம்ம கௌசிக் மாமா ரெமோ. இதுல டேக் பண்ணி புள்ளி பண்றேன்ட்டு டேக் பண்ணிக்கிறது நவர உட்காந்து. இல்ல எப்படி இருக்கு தெரியுமா, அபியூசர் கேங்கு, அப்புறம் சாஃப்ட் அபியூசர் கேங்கு, இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பரிதாப கேங்கு, இப்படி 3 கேங் இருக்கானுங்க. இந்த கிறுக்கு கும்பல் ஐயோ என்ன மறக்கல சம்சீர், நீங்க இல்லையே எஸ்கேவ என்னவா மறந்துறானுங்க. அந்த ஸ்பேஸ்ல நான் இருந்தேன். எஸ்கே வந்து பிர்லா என்ன மாட்டா அப்படி தெரியுமா, ஏய் நான் யாரும் தெரியுமா பாத்துக்க வந்து போட்டு தள்ளிடுறேன் அப்படி இப்படின்னு நான்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சா நீலாம் தாங்க மாட்டடா, ஓடி போயிடுவே. அவன் சும்மாவே சுடுதண்ணில கை விடுவான், உன்னை சும்மா அதே மென்டாலிட்டியில பேசுறாங்க. இதுல என்னன்னா இவனுங்க இருக்கானுங்களே இந்த டீமும் இந்த 2 அபியூஸ் அதுல பேசினா கூட ஓரளவுக்கு சரி ஏத்துக்கலாம். அந்த பேருக்கும் இவனுக்கு ஃபுல்லா காமெடி தான் இவங்க. இவனுங்களை போயிட்டு என்னத்த சொல்ல, சேர்த்துக்கு வர மாட்டானுங்களே. கார்த்தியா டிஎன் போலீஸ டேக் பண்ணி வீடியோ போட்டிருக்கான் அன்னைக்கு காலையில. திரும்ப டிஎன் போலீஸ் அவனோட ப்ரொஃபைல் செக் பண்ணான்னு வச்சுக்கோ, முதல்ல ஒன்னதாண்டா தூக்கணும் அப்படிம்பாங்க. எங்க கண்ணுக்கு படாம இருந்த ஒரு குற்றவாளி மாட்டிக்கிட்டான் நண்பர்களே, நன்றி அப்படின்னு போடுவாங்க. எனக்கு ஒரு புது ஐடி வந்து எனக்கு டிஎம் பண்ணாங்க. டிஎம் பண்ணி தளபதி அபியூஸ் பண்றாங்க, ரெக்கார்டு எடுத்துட்டேன். என்னன்னு பார்த்தா வா போடு பேசி அவனுக்கு டெத் அபியூஸ் பண்ண ரெக்கார்டே இருக்கு. அதை வச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, சும்மா தான் சுத்தின்னு இருக்கோம். அவனுங்கெல்லாம் அது எல்லாம் வெளிநாட்டுல உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம என்ன பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் எடுத்துட்டு வரணும். நம்ம சுரேஷ் ப்ரோ இருக்கார்ல,
அவர்கிட்ட நாங்கள் சும்மா ஃபன்னா பேசிட்டு இருந்தோம். ப்ரோ என்ன நீங்க வந்து அந்த ஒரு 20 ஸ்க்ரீன் இருக்க மாதிரி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு ஏக்கருக்கு ஃபார்மிங்ல சிபியூலாம் வச்சு தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க உள்ள அப்படின்னு. ஏங்க எங்க சோறு திங்கிறக்கே காசுன்னு எங்களை ஏங்க அப்படி மாட்டிடுறீங்க அப்படின்ற. இல்ல சதீஷ் தோழர், எனக்கு என்னன்னா கார்த்தி அன்னைக்கு ஒரு நாள் யூடியூப் ஸ்பேஸுக்கு எனக்கு ஒரு 100 டிஎம் வந்திருக்கும். தோழர் உங்களை பத்தி அந்த அப்பா பேசுறாங்க. அப்புறம் கரெக்டா ஒரு தோழர் வந்தாரு, என்ன நான் டீட்டெயில் கேட்டுட்டு தான் ஸ்பேஸுக்கு போனேன். அங்க போனா அவன் மொரட்டு போதையில இருக்கான் அப்படின்றான். ஆனாலும் ரெக்கார்டிங் கரெக்டா போட்டுறான். அதான் எனக்கு புரியல எப்படா அப்படின்னு இருக்கு. இப்போ உட்காந்து வெஞ்சர் அசிங்கமா பேசுறான். லிட்டரலா அவங்க அம்மாவை திட்டுறான், ராட்சியோட அம்மாவை திட்டுறான். வெஞ்சர் வேணாண்டானாலும் கேட்க மாட்டான், அப்படியே பேசுறான். வந்து அந்த அளவுக்கு மோசமா போறதுக்கு ராஜ்திக்கு வெஞ்சிருக்கேன். இப்போ நான் ராஜ்டி வந்து நேத்து சொன்ன அதை சொல்றேன், நீ எதுக்கு ராஜ்டிக்கு வரன்றான். இல்ல ராஜ் என்ன சொன்னார் ராஜ்தி? ஹலோ ஹலோ கேக்குதா? கேக்குது ராஜ்தி விஜிலு ராஜ்தி அப்படி என்னதான் சொன்னார் வெஞ்சரி இவ்வளவு காண்டார அளவுக்கு? ஹலோ அவன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருப்பான் இவ்வளவு நேரத்துக்கு. இங்க பாருங்க, இன்னொரு லைவ் ரெக்கார்டிங் ஹியூமன் வரான். அவன் சொல்லுவான், சொல்றா எல்மென்சோ. எல்மென்சோ வணக்கம். நானு சம்சி உங்களுக்கு டிஎம் பண்றேன். வெஞ்சர் இருந்துட்டு பயங்கரமான எலைட் போல, அது தமிழ் கெட்ட வார்த்தை அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ்ல தான் கெட்ட வார்த்தை பேசுவான் போல. நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன் பாருங்க. இல்ல ராஜிதிக்கும் வெஞ்சருக்கு என்ன ஆச்சுன்னு தான் கேட்டேன். இங்க ஒன்றாக விஜயராகவன் அப்புறம் அந்த பேர் என்ன அபியூசர் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. வெஞ்சர் கூட வந்து அவன் அபியூசர் தான் ஒரு ஸ்பேஸ்ல பேசியிருப்பான். ரெக்கார்டிங்க பார்த்தேன். இல்ல சம்சு, இப்போ ஒரு மனுஷனை வந்து ஒரு அளவுக்கு அடிக்கலாம். சும்மா நீங்க வந்து இந்த மாதிரி போட்டு விஜய் வந்து இந்த மாதிரி வந்து தாறு மாதிரி அடிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? கதறா செய்வாங்க. ஏங்க உங்களுக்கு அவங்க கதற பாக்குறதுக்கு ஆசையா இருக்கா உங்களுக்கு? நீங்க ஏன் வந்துட்டு டெய்லி ஒரு ஐடி பேரை மாத்திட்டு வந்து வடிவேல் வர வந்து நிக்கிறீங்க? ஏன் என்ன ஆச்சு உங்களுக்கு? கொண்டே வந்து மறக்க வந்திருக்கேன். அப்புறம் என்ன உங்களுக்கு? வாய்ஸ் வந்து அவ்வளவு ரிஜிஸ்டர்ட் வாய்ஸ்யா.